ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 8ஆம் வகுப்பு பயிற்சி 1.5ல் 7வது கொஸ்டின் பார்க்கலாம். பகா காரணிப்படுத்துதல் மூலம் 729 மற்றும் 6859 ஆகியவற்றின் கனமூலத்தை காண்க. இங்கே நம்ம கனமூலம் கண்டுபிடிக்கணும், இது ரெண்டுக்கும். சரிங்களா? அதுவும் பகா காரணிப்படுத்துதல். பகா காரணிப்படுத்துதல் அப்படின்னா டா ஃபார்மெட்டு தான். ஓகே, சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 729. இப்போ லாஸ்ட்டு ஒற்றையன். அப்போ 3ஆம் வாய்ப்பாடு சால்வ் பண்ணலாமா? 7ல் 3 2 வாட்டி இருக்குது. 3 2 6, 7ல் இருந்து 6 கழிச்சா 1. இது இப்போ 12ஆக மாறும். 12ல் 3 4 வாட்டி இருக்குது. 4 3 12. இனி 9ல் 3 3 வாட்டி. சரிங்களா? 3 3 9. இனி லாஸ்ட்டு 3. அப்போ 3ஆம் எப்படிக்கு சால்வ் பண்ணலாம். 24ல் 3 8 வாட்டி இருக்குது. அப்போ 8 3 24. இனி 1 3 3. திரும்பவும் 3ஆம் எப்படி சால்வ் பண்ணலாம். 8ல் 3 2 வாட்டி. 3 2 6, 8லேருந்து 6 கழிச்சா 2. இது இப்போ 21ஆக மாறும். 21ல் 3 7 வாட்டி. 7 3 21. திரும்பவும் 3ஆம் வாய்ப்பாடு. 9 3 27. இனி 9 3ஆம் வாய்ப்பாடில் வரும். பாருங்கள், 3 3 9. இனி 3 3ஆம் வாய்ப்பாடில் வரும். 1 3 3. 1 வாரது வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணணும். அப்போ 729 இதோட கனமூலம் கண்டுபிடிக்கலாம். கனமூலம் அப்படின்னாலே இந்த மாதிரி ரூட்டு போட்டுக்கிட்டு இங்கே 3 எழுதிக்கணும். ஏன்னா ரூட்டுக்குள்ளே 3 நம்பர் இருந்தால் தான் நம்மளால் ஒரு நம்பரை வெளியே எடுக்க முடியும். அதனால் மறக்காமல் இங்கே 3ன்னு எழுதிக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், கியூப் ரூட் ஆஃப் 729 எப்படி எழுதிக்கலாம். இங்கே சைடில் உள்ளதை எழுதிக்கணும். 729 டா ஃபார்மெட்டில் பண்ணியிருக்கோம். இங்கே சைடில் இருக்கக்கூடியதை பெருக்கல் போட்டு எழுதணும். நம்மளுக்கு இங்கே 3 6 வாட்டி இருக்குது. அப்போ எழுதிருங்க 3 × 3 × 3 × 3 × 3 × 3. இந்த மாதிரி 6 வாட்டி எழுதிக்கணும். இப்போ கனமூலம் அப்படின்னா ரூட்டுக்குள்ளே 3 நம்பர் இருந்துன்னா ஒரு நம்பரை வெளியே எடுக்கலாம். அப்போ 3 3 வாட்டி இருக்குது. ஒரு 3 வெளியே எடுத்துருங்க, பெருக்கல். திரும்பவும் 3 3 வாட்டி இருக்குது. அப்போ ஒரு 3 வெளியே எடுக்கலாம். இனி இந்த ரெண்டே பெருக்குங்க. 3 3 9. அப்போ 729 கனமூலம். நம்மளோட ஆன்சர் என்னது? 9 9 ஆகும்னு எழுதிருங்க. இதே மாதிரி 6859 இதுக்கும் சால்வ் பண்ணலாமா? 6859 இது 19வது வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். வேணா வகுத்து காமிக்கிறேன். 6859 வெளியே இருக்கக்கூடிய 19 வெளியே எழுதிக்கலாம். இப்போ 68ல் 19 3 வாட்டி இருக்குது. சரிங்களா? 19 57 கழிச்சா 8லேருந்து 7 கழிச்சா 1, 6லேருந்து 5 கழிச்சா 1. இனி 5 கீழே இறக்கலாம். 115ல் 19 6 வாட்டி இருக்குது. 6 19 114. இனி கழிச்சா 1 கிடைக்கும். இப்போ 9 இறக்கிடலாம். சரிங்களா? இப்போ 19ல் 19 ஒரு வாட்டி தான் இருக்கும். 19 19 கழிச்சா நம்மளுக்கு 0 கிடச்சிடும். 0 வந்திருக்கு. அப்போ ஈவு என்னது இருக்குது? 361. அதை இங்கே எடுத்து எழுதிருங்க. திரும்பவும் இது 19வது வாய்ப்பாடில் தான் வரும். 361ல் 19 19 வாட்டி இருக்குது. 19ஐயும் 19ஐயும் பெருக்குனா 361 தான் கிடைக்கும். இல்லாட்டா வகுத்து பாருங்க. இங்கே வகுத்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு 19 தான் கிடைக்கும். ஓகே, திரும்ப 19 19வது வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். 19 19. ஓகே, 1 வந்துடுச்சு. அப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ எழுதிக்கிறேன் பாருங்க. கியூப் ரூட் ஆஃப் 6859 இதோட கனமூலம் கண்டுபிடிக்கணும். ஓகே, கியூப் ரூட் ஆஃப் எழுதிக்கலாம். 19 இங்கே 3 வாட்டி இருக்குது. அப்போ எழுதிருங்க 19 × 19 × 19. கனமூலம்னா ஒரு நம்பர் 3 வாட்டி இருக்கணும். அப்போ ரூட்டுக்குள்ளே 3 வாட்டி 19 இருக்குது. ஒரு 19 வெளியே எடுக்கலாம். அப்போ நம்ம 6859 இதோட கனமூலம் கண்டுபிடிச்சிட்டோம். எழுதிக்கலாம். 6859 கனமூலம் 19 ஆகும். சரிங்களா? இவ்வளோதான் இந்த சம். 8வது கொஸ்டின் பார்க்கலாம். 46656 கனமூலத்தின் வர்க்கமூலம் என்ன? அதாவது இதோட கனமூலத்தின் வர்க்கமூலம் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கனமூலம் கண்டுபிடிக்கணும். கனமூலம்னா எப்படி எழுதணும்? இந்த மாதிரி ரூட் போட்டுக்கிட்டு வெளியே 3ன்னு எழுதிக்கணும். அதுதான் கனமூலம். இப்போ உள்ளே எழுதிருங்க 46656. முதல் கனமூலம் கண்டுபிடிக்கணும். இனி இதுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். வர்க்கமூலம் அப்படின்னா வேற ரூட்டை மட்டும் போட்டுருங்க. சரிங்களா? இப்போ இதோட மதிப்பு என்ன அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே இருக்கக்கூடியதை சால்வ் பண்ணலாம். கியூப் ரூட் ஆஃப் என்னது இருக்குது? 46656. இதை முதல் டா ஃபார்மெட்டில் சால்வ் பண்ண போகிறேன். அப்போ சால்வ் பண்ணலாமா? இங்கே சால்வ் பண்ணுறேன். 46656. லாஸ்ட்டு ரெட்டை எண். அப்போ 2ஆம் வாய்ப்பாடு போகும். 4 2ஆம் வாய்ப்பாடில் வரும். எப்போனா 2 4 6 வரும். 3 2 6. திரும்பவும் 6. அப்போ 3 2 6. 5 வராது. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4 வரும்.
அப்போ 2 4 5லேருந்து 4 கழிச்சா பாக்கி 1. இது இப்போ 16 மாறும். 16 2ஆம் வாய்ப்பாடில் வரும். எப்போனா 8 2 16. இப்போ லாஸ்ட் இருக்கக்கூடிய 8 ரெட்டை எண். அப்போ 2ஆம் வாய்ப்பாடு போகும். ஓ 2 2 3 வராது. இதுக்கு முன்னாடி 2 வரும். அப்போ ஓ 2 2 3லேருந்து 2 கழிச்சா 1. இது இப்போ 13 மாறும். 13 2ஆம் வாய்ப்பாடில் வராது. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 12 வரும். அப்போ 6 2 12. 13லேருந்து 12 கழிச்சா 1. இது இப்போ 12 மாறும். அப்போ 6 2 12. இனி 8 வரும். எப்போனா 4 2 8. திரும்பவும் லாஸ்ட்டு ரெட்டை எண். அப்போ 2ஆம் வாய்ப்பாடு போகும். இப்போ முதல் 1 விடைக்கும் 2 சின்ன நம்பர். அப்போ இது ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கணும். 11 வராது. இதுக்கு முன்னாடி 10 வரும். அப்போ 2 10. 11லேருந்து 10 கழிச்சா 1. இது இப்போ 16 மாறும். அப்போ 8 2 16. 6 வரும். எப்போனா 3 2 6. இனி 4 வரும். 2 4. திரும்பவும் லாஸ்ட் ரெட்டை எண். அப்போ 2ஆம் வாய்ப்பாடு போகும். 5க்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4 2ஆம் வாய்ப்பாடில் வரும். அப்போ 2 4. 5லேருந்து 4 கழிச்சா 1. இது இப்போ 18 மாறும். 18 2ஆம் வாய்ப்பாடில் வரும். எப்போனா 9 2 18. இனி 3 வராது. 2 வரும். அப்போ ஓ 2 2. 3லேருந்து 2 கழிச்சா 1. இது இப்போ 12 மாறுமா? அப்போ 6 2 12. திரும்பவும் லாஸ்ட் ரெட்டை எண். அப்போ 2ஆம் வாய்ப்பாடு போகும். ஓ 2 2. 9ல் 2 4 வாட்டி இருக்குது. 4 2 8. 9லேருந்து 8 கழிச்சா பாக்கி 1. இது இப்போ 11 மாறும். 11 2ஆம் வாய்ப்பாடில் வராது. இதுக்கு முன்னாடி 10 வரும். அப்போ 2 10. 11லேருந்து 10 கழிச்சா பாக்கி 1. இது இப்போ 16 மாறும். அப்போ 8 2 16. திரும்பவும் லாஸ்ட் ரெட்டை எண். அப்போ 2ஆம் வாய்ப்பாடு 14 வரும். எப்போனா 7 2 14. இனி 5ல் 2 2 வாட்டி. 2 4. 5லேருந்து 4 கழிச்சா 1. இது இப்போ 18 மாறும். அப்போ 9 2 18. இனி லாஸ்ட் இருக்கக்கூடியது ஒற்றை எண். அப்போ 3ஆம் வாய்ப்பாடுக்கு சால்வ் பண்ணலாம். 7ல் 3 2 வாட்டி இருக்குது. 3 2 6. அப்போ 7லேருந்து 6 கழிச்சா 1. சரிங்களா? ஏன்னா 7 3ஆம் வாய்ப்பாடில் வராது. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 6 வரும். அதனால 3 2 6. இனி 7லேருந்து 6 கழிச்சா 1. அதை இங்கே எழுதிக்கணும். 12ல் 3 4 வாட்டி இருக்குது. 4 3 12. இனி 9 3ஆம் வாய்ப்பாடில் வரும். எப்போனா 3 3 9. திரும்பவும் 3ஆம் வாய்ப்பாடு சால்வ் பண்ணலாம். 24 3ஆம் வாய்ப்பாடில் வரும். எப்போனா 8 3 24. இனி 3 வரும். அப்போ ஓர் 3 3. திரும்பவும் 3ஆம் வாய்ப்பாடு 8 வராது. இதுக்கு முன்னாடி 6 வரும். அப்போ 3 6. 8லேருந்து 6 கழிச்சா 2. இது இப்போ 21 மாறும். 21 3ஆம் வாய்ப்பாடில் வரும். எப்போனா 7 3 21. இனி 27 3ஆம் வாய்ப்பாடில் வரும். 9 3 27. 9 வரும். அப்போ 3 3 9. இனி 3 3ஆம் வாய்ப்பாடு தான் போகும். ஓர் 3 3. 1 வரது வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணணும். இப்போ சைடில் கிடச்சிருக்கதை நம்ம இங்கே எழுதிக்க போகிறோம். எழுதிக்கலாம். கியூப் ரூட் ஆஃப் பாருங்க இங்கே 2 நம்மளுக்கு 6 வாட்டி இருக்குது. 1 2 3 4 5 6. 6 வாட்டி எழுதிருங்க. 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. 6 வாட்டி எழுதிக்கிட்டோம். இனி 3 இங்கே 6 வாட்டி இருக்குது. அப்போ எழுதிருங்க. 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. கனமூலம் அப்படின்னா ரூட்டுக்குள்ளே ஒரு நம்பர் 3 வாட்டி இருந்துன்னா அதை ஒரு வாட்டி வெளியே எடுக்கலாம். சரிங்களா? அதை மறக்கக்கூடாது. அப்போ 2 இங்கே 3 வாட்டி இருக்கா? ஒரு 2 வெளியே எடுத்துடலாம். அதே மாதிரி திரும்பவும் 2 3 வாட்டி இருக்குது. அப்போ ஒரு 2 வெளியே எடுத்துருங்க. இனி 3 இங்கே 3 வாட்டி இருக்குது. சரிங்களா? அப்போ ஒரு 3 வெளியே எடுக்கலாம். திரும்பவும் 3 3 வாட்டி இருக்குது. அப்போ ஒரு 3 வெளியே எடுத்துருங்க. இனி இதை பெருக்குங்க. 2 2 பெருக்குன்னா 4. 4 3 பெருக்குன்னா 12. 12ஐயும் இந்த 3 பெருக்கலாம். 3 2 6. அடுத்த 3 1 3. என்ன கிடைக்குது? 36 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இனி இதில் பிரதியிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இதை எடுத்து எழுதிக்கிறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் உள்ள வந்து கியூப் ரூட் ஆஃப் 46,656. ஓகே. ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்ம கியூப் ரூட் ஆஃப் 46,656 இதோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 36 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எடுத்து உள்ளே எழுதிருங்க. இனி என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 டா ஃபார்மெட்டில் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணலாம். லாஸ்ட்டு ரெட்டை எண். சரிங்களா? அப்போ 2ஆம் வாய்ப்பாடு போகும். 3 2ஆம் வாய்ப்பாடில் வராது. இதுக்கு முன்னாடி 2 வரும். அப்போ ஓ 2 2. 3லேருந்து 2 கழிச்சா 1. இது இப்போ 16 மாறும். 16 2ஆம் வாய்ப்பாடில் வரும். எப்போனா 8 2 16. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு பாருங்க. 18 வரும். 9 2 18. இனி 9 ஒற்றை எண். அப்போ 3ஆம் வாய்ப்பாடு சால்வ் பண்ணலாம். 3 3 9. இனி 3 3ஆம் வாய்ப்பாடில் வரும். ஓர் 3 3. 1 வந்துடுச்சு. அப்போ ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ சைடில் கிடச்சிருக்கதை பெருக்கல் போட்டு உள்ளே எழுதிக்கணும். 2 2 வாட்டி இருக்குது. அப்போ 2 இன்ட்டு 2. அடுத்த 3 இங்கே 2 வாட்டி இருக்குது. அப்போ 3 இன்ட்டு 3. கனமூலம் அப்படின்னா ஒரு நம்பர் 3 வாட்டி இருந்துன்னா ஒரு நம்பரை வெளியே எடுக்கலாம். இதே இது வர்க்க மூலம் அப்படின்னா ரூட்டுக்குள்ள 2 நம்பர் சேமாக இருந்துன்னா ஒரு நம்பரை வெளியே எடுக்கலாம். அப்போ பாருங்க 2 வாட்டி 2 இருக்குது. அப்போ ஒரு 2 வெளியே எடுத்துருங்க. 3 வாட்டி 3 இருக்குது. ஒரு 3 வெளியே எடுத்துருங்க. இப்போ இதை பெருக்குங்க. 2 3 பெருக்குன்னா 6. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். எழுதிக்கலாம். தேர்ஃபோர் 46,656
கனமூலத்தின் வர்க்கமூலம். நம்மளோட ஆன்சர் என்னது? 6. 6 ஆகும்னு எழுதிருங்க. ஓகேங்களா? இவ்வளோ தான் அந்த சம். 9வது கொஸ்டின் பார்க்கலாம். ஓர் வர்க்க எண்ணின் கனமானது 729 எனில் அந்த எண்ணின் வர்க்க மூலத்தை காண்க. அதாவது ஒரு எண் இருக்கு, அந்த எண்ணோட வர்க்கம், அதுக்கப்புறம் அதோட கனம், அதோட மதிப்பு என்னன்னா 729 கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த எண்ணோட வர்க்க மூலம் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ அந்த எண்ணை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இன்னும் இதோட வர்க்கம், அடுத்து அதோட கனம். கனம்னா அடுக்கில் 3 எழுதிக்கணும், வர்க்கம்னா அடுக்கில் 2. இதோட மதிப்பு 729 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்கு வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும், அதாவது அதுக்கு ரூட் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ சால்வ் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயரை மட்டும் இங்கே வச்சுக்கிறேன். இந்த கியூப் அங்கே போச்சுன்னா கியூப் ரூட்டாக மாறும். சரிங்களா? கியூப் அந்த பக்கம் போச்சுன்னா கியூப் ரூட். கியூப் ரூட்னா இங்கே மறக்காமல் 3 எழுதிக்கணும். உள்ள 729. இனி 729 டா ஃபார்மெட்டில் சால்வ் பண்ண போகிறேன். 729. ஓகே, லாஸ்ட் ஒற்றையன். அப்போ 3 எப்படி சால்வ் பண்ணலாம்? 7ல் 3 2 வாட்டி, 3 2 6, 7லேருந்து 6 கழிச்சா 1. இது இப்போ 12. 12 3 வாய்ப்பால் வரும். எப்போனா 4 3 12, 9 வரும். 3 3 9. திரும்பவும் 3 வாய்ப்பாடு போகும். ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கலாம். 24ல் 3 8 வாட்டி இருக்கும். 8 3 24. இனி 1 3 3. திரும்பவும் 3 வாய்ப்பாடு. 8ல் 3 2 வாட்டி இருக்கும். 3 2 6, இனி 8லேருந்து 6 கழிச்சா 2. இது இப்போ 21 மாறும். இனி 7 3 21. திரும்பவும் 3 வாய்ப்பாடு. 27 3 வாய்ப்பால் வரும். எப்போனா 9 3 27. திரும்பவும் 3 வாய்ப்பாடு. 9 3 வாய்ப்பால் வரும். எப்போனா 3 3 9. இனி 3 3 வாய்ப்பாடுக்கு போகும். 1 3 3. 1 வர வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணணும். இப்போ கியூப் ரூட்டுக்குள்ளே இங்கே சைடில் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, அதை பெருக்கல் போட்டு எழுதணும். இங்கே 6 வாட்டி 3 இருக்குது. அப்போ எழுதிருங்க 3 × 3 × 3 × 3 × 3 × 3. 6 தடவை 3 எழுதிருங்க. இனி பாருங்க, ரூட்டுக்கு வெளியே 3 இருக்கு. அப்போ ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர் 3 வாட்டி இருந்தால் தான் ஒரு நம்பரை வெளியே எடுக்க முடியும். இங்கே பாருங்க 3 வாட்டி இருக்கு. அப்போ ஒரு 3 வெளியே எடுக்கலாம். பெருக்கல். திரும்பவும் 3 வாட்டி இருக்கு. ஒரு 3 வெளியே எடுங்க. இப்போ இதை பெருக்குங்க. 3 3 9. இது வந்து எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு. நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு தேவை. அப்போ எக்ஸை வச்சுக்கலாம். இனி ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டாக மாறும். கியூப் ரூட்னா இங்கே 3 எழுதிக்கணும். இதே இது ஸ்கொயர் ரூட்னா இங்கே 2 எழுதாண்டாம். சரிங்களா? 2 எழுதினாலும் பிரச்சனை கிடையாது, எழுதாட்டாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ 9 எப்படி எழுதலாம்? 3 × 3 எழுதிக்கலாமா? வேணா, இந்த 9 அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம மாற்றி எழுதிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 எப்படி எழுதலாம்னா 3 × 3. 3 3 9 தானே? வேணா டா ஃபார்மெட்டில் சால்வ் பண்ணுங்க. இங்கே 9 இருக்கு, இதுக்கு நேராக 3 இருக்கு, அதுக்கு கீழே 3. அப்போ 2 வாட்டி 3 இருக்கா, அதனால இப்படி எழுதிருங்க. ஓகே, இது வந்து ஸ்கொயர் ரூட். அப்போ ஒரு நம்பர் 2 வாட்டி இருந்ததுன்னா ஒரு நம்பரை வெளியே எடுக்கலாம். கியூப் ரூட் அப்படின்னா 3 தடவை இருக்கணும். இதே இது ஸ்கொயர் ரூட் அப்படின்னா 2 தடவை இருந்தால் போதும். ஓகே, 3 இங்கே 2 வாட்டி இருக்குது, ஒரு 3 வெளியே எடுக்கலாம். இதுதான் என்னது? எக்ஸோட மதிப்பு. இனி இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். அதாவது 3 இருக்கா, இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். அதை நீங்கள் நீள் வகுத்தல் முறையில் தான் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுறேன் பாருங்க. இங்கே 3 இருக்குது, எழுதிருங்க. இந்த சைடும் சேமான நம்பர் தான் போடணும். அப்போ 1 1. ஏன்னா இதை 2ஐயும் பெருக்குனா தான் 3 விடைக்கும் சின்ன நம்பர் கிடைக்கும். 1 1 பெருக்குனா 1. இங்கே 2 அங்கே 2 போட்டிங்கன்னா 2 2 பெருக்குனா 4 கிடைக்கும். 3 விடைக்கு 4 பெரிய எண். நம்மளுக்கு எப்பவுமே சின்ன எண் தான் வேணும். ஓகே, இனிமேல் இதை கழிக்கலாமா? 3லேருந்து 1 கழிச்சா 2. இனி இறக்க எதுவுமே இல்லை. அப்போ புள்ளி வச்சுக்கிட்டு 2 0 இறக்கணும். நீள் வகுத்தலை பொறுத்த வரைக்கும் 2 2 நம்பராக தான் இறக்கணும். ஓகே, இப்போ இந்த மாதிரி இறக்குன உடனேயே மேலே என்னது இருக்கோ அதை 2ஆல் பெருக்கி இங்கே எழுதணும். 2 1 பெருக்குனா 2. இப்போ 2க்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும். அதே நம்பரால் இதை பெருக்குனா நமக்கு 200 இல்லாட்டா இதை விடைக்கும் சின்ன நம்பர் கிடைக்கணும். அது என்ன வரும்னா 7 தான் வரும். சரிங்களா? இங்கே 8 போட்டாலும் நீங்கள் 8ஆல் பெருக்கினீங்கன்னா இதை விடைக்கும் பெரிய எண் கிடைக்கும். இங்கே 7 போட்டுக்கிட்டு இதை 7ஆல் பெருக்கினீங்கன்னா இதை விடைக்கும் சின்ன நம்பர் கிடைக்கும். பெருக்குங்க. 7 7 49. அப்போ 9 பாக்கி 4. இனி 7 2 14. 14 கூட 4 கூட்டினா 18. இப்போ கழிங்க. 200லேருந்து 189 கழிச்சா 11 கிடைக்கும். இனி புள்ளி இருக்கிறதுனால 2 0 இறக்கிருங்க. இறக்குன உடனே என்ன பண்ணணும்? மேலே என்னது இருக்கோ அதை 2ஆல் பெருக்கி இங்கே எழுதணும். பெருக்குங்க. 2ஐயும் 17ஐயும் பெருக்குனா 34. அந்த புள்ளி ஒன்று இங்கே போடாண்டா. இனி இதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும். அதே நம்பரால் இதை பெருக்குனா இதை விடைக்கும் சின்ன நம்பர் கிடைக்கணும். அந்த நம்பர் என்னன்னா 3. சரிங்களா? இங்கே 3 அங்கே 3. இப்போ பெருக்குங்க. 3 3 9. அடுத்த 3 4 12. அப்போ 2 இங்கே பாக்கி 1 இங்கே. இனி 3 3 9. 9க்கு கூட 1 கூட்டினா 10. கழிக்கலாம். இது இப்போ 10 மாறும், இது 9 மாறும், இது 0 ஆகிடும். ஓகே, 10லேருந்து 9 கழிச்சா 1. 9லேருந்து 2 கழிச்சா 7. 10லேருந்து 10 கழிச்சா 0. முன்னாடி 0னா அந்த 0 போடாண்டாம். இனி புள்ளி இருக்கிறதுனால 2 0. ஓகே, இறக்குன உடனே மேலே என்னது இருக்கோ அது 2ஆல் பெருக்கி இங்கே எழுதணும். பெருக்கலாமா?
2 3 பெருக்குனா 6. அடுத்த 2 7 பெருக்குனா 14. 4 பாக்கி 1. 2 1 பெருக்குனா 2. 2க்கு கூட அந்த 1 கூட்டினா 3. இனி இதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும். அதே நம்பரால் பெருக்குனா இதை விடைக்கு சின்ன நம்பர் கிடைக்கணும். அந்த நம்பர் என்னன்னா 2. சரிங்களா? இங்கே 2 எழுதிருங்க, மேலே 2 எழுதிருங்க. பெருக்கலாம். 2 2 பெருக்குனா 4. அடுத்த 2ஐயும் 6ஐயும் பெருக்குனா 12. 2 பாக்கி 1. இனி 2ஐயும் 4ஐயும் பெருக்குனா 8. 8க்கு கூட 1 கூட்டினா 9. அடுத்த 2ஐயும் 3ஐயும் பெருக்குனா 6. கலிங்க இனிதா கடன் வாங்கலாம். இது 10 மாறும், இது 9 மாறும், இது 0 ஆயிடும். 10லேருந்து 4 கழிச்சா 6, 9லேருந்து 2 கழிச்சா 7, 70லேருந்து 69 கழிச்சா 1. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். புள்ளிக்கு அடுத்து 3 நம்பர் வந்தனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ எழுதிருங்க. மேலே என்ன கிடைக்குது? 1.732. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? இவ்வளோ அந்த சம். 10வது கொஸ்டின் பார்க்கலாம். எந்த இரு மிகச்சிறிய முழு வர்க்க எண்களை பெருக்கினால் ஒரு முழு கன எண் கிடைக்கும் என காண்க. அதாவது எந்த 2 வர்க்க எண்களை பெருக்குனா நமக்கு கன எண் கிடைக்கும்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வர்க்க எண்களை எழுதிக்கலாம். வர்க்க எண்கள் மேலே 1 2 எழுதிக்கலாம். 1 2 3 4 5. 5 வரை போதும், ஏன்னா சிறிய எண்கள் தான் கேட்குறாங்க. ஓகே, வர்க்க எண்கள் அப்படின்னா ஒரு எண்ணை 2 வாட்டி பெருக்கணும். அப்போ 1ஐயும் 1ஐயும் பெருக்குனா 1 தான். இனி 2ஐயும் 2ஐயும் பெருக்குனா 4, 3ஐயும் 3ஐயும் பெருக்குனா 9, 4ஐயும் 4ஐயும் பெருக்குனா 16, 5ஐயும் 5ஐயும் பெருக்குனா 25. அடுத்த கன எண்கள் எழுதிக்கலாம். கன எண்கள் அப்படின்னா 3 வாட்டி பெருக்கணும். 1 3 வாட்டி பெருக்குனா 1 தான். 2 3 வாட்டி பெருக்குனா 8, 3 3 வாட்டி பெருக்குனா 27, 4 3 வாட்டி பெருக்குனா 64, 5 3 வாட்டி பெருக்குனா 125. சரிங்களா? நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க? எந்த 2 வர்க்க எண்களை பெருக்குனா முழு கன எண் கிடைக்கும்னு கேட்குறாங்க. அப்போ பெருக்கலாம். 1 4 பெருக்குனா 4, அது இல்லை. 1 9 பெருக்குனா 9, அதுவும் இல்லை. 1 16 பெருக்குனா 16, அதுவும் இல்லை. 1 25 பெருக்குனா 25, அதுவும் இல்லை. இனி 4ஆல் பெருக்கலாம். 4 9 பெருக்குனா 36, அதுவும் இல்லை. 4 16 பெருக்குனா 64, அது இருக்கு. அப்போ எழுதிக்கலாம். 4 16 பெருக்குனா முழு கன எண் 64 கிடைக்கும். அப்போ நம்மளோட ஆன்சர் 4 16 எழுதிக்கலாம். தேவையான வர்க்க எண்கள் = 4, 16. சரிங்களா? இதுதான் இதோட ஆன்சர். இதோட இந்த பயிற்சி முடியுது. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.